இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதில் சந்தோஷப்படுகிறேன். நாம் ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், எங்களை சுகமாக்குகிறவர், நம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகி இருக்கிறோம். அந்த குணம் எங்களுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அது வெறும் எங்களுடைய சரீரத்திலே மாத்திரமல்ல, எங்களை முழுமையாய் மாற்றுகிற, எங்களை முழுமையாய் சுகப்படுத்துகிற, எங்களுடைய காயங்களிலிருந்து எங்களை விடுவிக்கிற ஒரு அருமருந்தாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த பரிகாரியை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதிலே சந்தோஷப்படுகிறோம். கர்த்தாவே, அந்த வார்த்தைகள் எங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம் சுவிசேஷத்தை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த சுவிசேஷம் எப்படியெல்லாம் மார்க்கு அதை எப்படியெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் இயேசுவை ஒரு ராஜாவாக, ஒரு மாற்று அரசியலை தருகிறவராக, ஒரு மாற்று வாழ்க்கை முறையை தருகிறவராக, இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஒரு மாற்று முறையை தருகிறார். அதுதான் நான் வலியுறுத்துகிற விஷயமாக இருக்கிறது. அவர் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகிறவராக, அல்லது அவரை விசுவாசிக்கிறவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள் என்கிற ரீதியில் மார்க்கு எழுதலை சுவிசேஷத்தை. இதுவரை நம்ம பார்த்த விதத்தில் அவர் ஏன் இப்படி துவங்குகிறார் என்று சொன்னால், அப்பொழுது அங்கிருந்த ராஜாக்கள் அப்படி அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய வரலாறு ஒரு சுவிசேஷமாக, அவர்களுடைய ஆட்சி முறை ஒரு சுவிசேஷமாக சொல்லப்பட்டு கொண்டிருந்த வேளையில், அது நல்ல செய்தி அல்ல, இதுதான் உண்மையான நல்ல செய்தி என்பதை அவர் எழுதுகிறார். அது அவர்கள் கழுகை வைத்திருந்த போது இங்கே புறா வந்து இறங்குகிறத நம்ம பார்த்தோம். பிறகு அவர் யுத்தத்திற்கு போகிறவராக, அல்லது பிசாசின் ராஜ்யங்களுக்கு விரோதமாக யுத்தம் தொடுக்கிறவராக பார்த்தோம். மனிதர்களுக்கு விரோதமாக அல்ல. அவர் எந்த இடத்துலையும் மனிதர்களை காயப்படுத்தவோ, மனிதர்களை மிரட்டவோ, மனிதர்களை அழிக்க முயற்சிக்கவோ இல்லவே இல்லை. அது வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் எடுத்து பார்த்தோம் கடந்த வாரத்தில். இந்த நாளில் அவரை ஒரு பரிகாரியாக பார்க்க விரும்புகிறோம். ஏன்னா இந்த ஜெபாலய சம்பவத்திற்கு பிறகு, இந்த ஜெபாலயத்தில் தன்னிலை மறந்த ஒரு மனிதன், தான் யார் என்பதை அறியாதவனாக இருந்த ஒரு மனிதன் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டபோது தன்னிலைக்கு வருகிறதை நாம் பார்த்தோம். இது முழு மனுக்குலத்தினுடைய ரெப்ரசன்டேஷன், முழு மனுக்குலத்தினுடைய ஒரு நிலையாக இருக்கிறது. நாம் எதற்காக உண்டாக்கப்பட்டோமோ, எந்த நிலையில் இருக்கும்படி உண்டாக்கப்பட்டோமோ, அந்நிலை மறந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அது தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை கேட்கும் பொழுது, அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கேட்கும் பொழுது சில சமயம் நம்ம டிஸ்டர்ப்ட் ஆகிறோம். அந்த டிஸ்டர்ப்ட் ஆகிறது தான் நாம் நம்ம நிலையில் இல்லைங்கிறத நமக்கு உணர்த்தது. அப்போது அந்த நிலையில் இருந்து நம்மை விடுவித்து மறுபடியுமாக நம்மை எந்த நிலையிலே நாம் இருக்கும்படி உண்டாக்கப்பட்டோமோ அந்த நிலைக்கு அவர் கொண்டு வருகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கிறிஸ்து இயேசு வந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அவனை அதட்டினார். அந்த பிசாசு அல்லது அந்த அசுத்த ஆவி, இங்கே பிசாசுன்னு சொல்லாமல் அசுத்த ஆவி என்று குறிப்பிடப்படுகிறது. அன்கிளீன் ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருக்குது. டிமானிக்னு போடலை, அன்கிளீன் ஸ்பிரிட். ஒரு சுத்தமில்லாத ஒரு ஆவி. அது அவனை விட்டு புறப்பட்டு போகிறது. அவன் சுகமாகறான். ஜனங்களும் ஆச்சரியப்படுறாங்க. அவருடைய கீர்த்தி மார்க்கு 1:28, அது முதல் அவருடைய கீர்த்தி நாடெங்கும் பிரசித்தமாயிற்று அப்படின்னு போட்டிருக்கு. இவர் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் வருகிறது என்று இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. இந்த தேவனுடைய ராஜ்யம் வருகிறதை பார்த்த மக்கள் இதை பிரசித்திப்படுத்துகிறாங்க. ஆனால் உடனடியாக அவர் தேவாலயத்தை விட்டு வெளியே வந்து மார்க் அதை எப்படி கொண்டு போகிறாருன்னா, அடுத்த ஃபேஸ், இந்த சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவ எப்படி அறிமுகப்படுத்துறதுனுடைய அடுத்த முகத்தை அவர் காட்டுகிறார். அவர் நேராக பேதுருவினுடைய வீட்டுக்கு போகிறார். பேதுருவினுடைய வீடு அந்த தேவாலயத்துக்கு மிக அருகில் இருந்ததாக சொல்கிறாங்க. மிக அருகில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து உடனடியாக பேதுருவினுடைய வீட்டுக்கு போகிறார். பேதுருவினுடைய வீட்டில் போய் அவருடைய மாமியார், பேதுருவினுடைய மாமியார்
உடல்நிலை சரியில்லாதவர்களாக இருக்கிறாங்க, அவர்களை அவர் சுகமாக்குகிறார். அவர் கிட்ட போய் 31 அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 34 பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்து விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இப்படி பலவிதமான நோய்களை சுகமாக்குகிறார், பலவிதமான பிசாசுகளை துரத்துகிறார் என்று மார்க்கு எழுதுகிறார். இந்த மார்க்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு சுகமளிக்கிறவராக, பிசாசுகளை துரத்துகிறவராக மாத்திரமல்ல, வியாதிகளிலிருந்து சுகமளிக்கிறவராக காட்டுகிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஜனங்களை சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். கைகளை வைப்பீர்கள், வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாவார்கள் அவர் சொன்ன வார்த்தை மாறாததாக இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய நாமத்தினாலே கைகளை வைக்கும் பொழுது வியாதிகள் சுகமாகிறது அற்புத விதமாக. ஆனால் சில சமயங்களில் சில கேள்விகள் நிறைய பேருக்கு வருது. எப்பொழுதுமே சில விஷயங்கள் என்றைக்குமே விளங்காமலே இருக்க போகிறது. அப்படி இருக்கிறது நல்லது என்று நான் நினைக்கிறேன். இந்த வியாதிகளுக்காக சுகமளிக்கிறவர்கள் மேடை போட்டு அறிவிப்புகளை கொடுத்து ஏராளமான மக்களை கூப்பிட்டு சுகமளிக்கிற ஊழியத்தை செய்கிறவர்களும் சரி, நாம் சில சமயங்களில் ஆஸ்பத்திரிகளில் அல்லது நம்ம இடத்துல வருகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணும்போதும் சிலர் சுகமாகிறார்கள், சிலர் சுகமடையவில்லை. அதாவது அது நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றது போல் நடக்கிற மாதிரி இல்லை. நாம் யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவர்களெல்லாம் டக்கு டக்குன்னு சுகமாகிற மாதிரி இல்லை. ஆனால் ஏராளமான பேர் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகி கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. ஆச்சரிய விதமான காரியங்கள் நம்முடைய கைகள் வழியாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே தெர் இஸ் நத்திங் டு டினை. இப்போல்லாம் சூப்பர் நேச்சுரல் கிடையாது, இப்போல்லாம் இயேசு யாரையும் சுகமாக்கலை, இது எல்லாமே போலித்தனமானது அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் ஏராளமான உண்மையான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இது ஏதோ ஒரு ஃபார்முலா கிடையாது. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறது ஒரு ஃபார்முலா மாதிரி கிடையாது. எந்த நேரத்தில் நாம் விரும்புகிறோம் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை சுகமாக்க வைக்கிறோம் அப்படி கிடையாது. அதாவது நாம் அவரை சுகமாக்க வைக்கலை, அவர் நம்மை சுகமாக்க வைக்கிறார். அவர் நம்மை பயன்படுத்துகிறார், நாம் அவரை பயன்படுத்தலை. அதாவது நாம் அவரை பயன்படுத்துகிறதா இருந்தால் செய்யும் அப்படின்னு அவர் செய்கிறது தான் நாம் அவரை பயன்படுத்துறது. ஆனால் அவர் நம் மூலமாக பாய்ந்து நாம் ஒரு உபகரணமாக, ஒரு வழியாக, ஒரு சேனலாக நாம் இருக்கும் பொழுது அவர் நம் மூலமாக பாய்ந்து அவர் நம்மை பயன்படுத்துகிறார். ஆகவே அவர் எப்பொழுதெல்லாம் விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் சுகம் நடக்கிறது. அப்பொழுதெல்லாம் நம்முடைய கைகள் வழியாக, நம்முடைய வார்த்தைகள் வழியாக, நம்முடைய தொடுதல் வழியாக சுகம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். ஏன்னா நான் இன்றைக்கி அந்த சுகத்தை பற்றி பேச போகிறதில்லை. எல்லா மனிதர்களையும் பாதித்திருக்கிற ஒரு வியாதியை குறித்து உங்களோடு நான் பேசுகிறேன். எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் பாதித்திருக்கிற ஒரு வியாதி இருக்குமானால் அது நிச்சயமாக கோவிட் கிடையாது, கொரோனா வைரஸ் கிடையாது. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் இன்னும் வரைக்கும், இந்த தேதி வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லாரையும் பாதிச்சில்லை, ஏராளமான பேரை பாதிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 50 கோடி பேர் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் 600 கோடி பேரையும் அல்லது 700 கோடி பேர் ஆகிட்டோன்னு நினைக்கிறோம். இப்போது அவ்வளோ பேரையும் கொரோனா வைரஸ் பாதிச்சானா பாதிக்கலை. ஆனால் இந்த உலகத்தில் பிறந்து மரித்த ஒவ்வொருவரையும் பாதித்த ஒரு விஷயம் என்று ஒன்று உண்டென்றால் அதன் பெயர் தான் பாவம் என்று சொல்லுகிறோம். இந்த பாவம் என்கிற வியாதியிலிருந்து நம்மை சுகமாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே இயேசு கிறிஸ்து வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். காப்பாற்றவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார்.
இந்த பாவிகளை எதிலிருந்து காப்பாற்றுகிறார் என்பதில் தான் இங்கே பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவிகள்னால் அவங்களுக்கு தண்டனை உண்டு, அந்த தண்டனையிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய தான் இயேசு கிறிஸ்து வந்தார், அதான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பது தான் பொதுவான ஒரு வியாபித்திருக்கிற பெரும்பாலானோர் நம்புகிற ஒரு விஷயம். முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த சுவிசேஷம் என்று சொல்லுகிறது வெஸ்டர்ன் கண்ட்ரியில் உருவானது அல்ல, மேற்கத்திய நாடுகளிலே உருவானது அல்ல. இது உருவானது கிழக்கு தேசமாகிய அரபு தேசத்தின் அருகில் இருக்கிற அந்த மத்திய உலகம் அல்லது மத்திய கிழக்கு உலகம் என்று சொல்லப்படுகிற கிழக்கு உலகத்திலே இஸ்ரேலிலே உண்டான ஒரு விஷயம் இந்த சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் சிந்திக்கிற முறைக்கும் மேற்கத்தியர்கள் சிந்திக்கிற முறைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இந்த உலகமே 3 வகை சிந்தனைகளால் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. 3 கல்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3D கல்ச்சர். ஒன்று எல்லாத்தையும் லீகல் வியூவாக பார்க்குறது, லீகல் பேஸ்டில் பார்க்குறது, அதுதான் வெஸ்டர்ன் வியூ. எல்லாமே சட்டப்பூர்வமாக அவர்கள் அணுகுகிற ஒரு விதம். ஆனால் ஏஷியன் கல்ச்சர் என்று சொல்லப்படுகிற இந்த ஆசிய கலாச்சாரம், இந்தியா, பாகிஸ்தான் அல்லது மத்திய கிழக்கு இது போல உள்ள நாடுகளில் பொதுவாக இந்த சட்ட திட்டங்களை விட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. சட்டத்து நிமித்தமாக நாம் பெரியோர்களுக்கு முன்பாக எழுந்து நிற்பதல்ல. இப்போது வெஸ்டர்ன் கல்ச்சரில் கண்டிப்பாக அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. மரியாதை கொடுக்கலன்னா அது ஒன்றும் தண்டனைக்குரிய குற்றம் இல்லை. ஆனால் இங்கே அது எப்படி ட்ரீட் பண்ணப்படுது, ஒருவேளை சட்டம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் இது எப்படி கருதப்படுகிறது என்று சொன்னால், இங்கே சமுதாயத்தினால் ஒருத்தர் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது என்பது தான் இங்கே ரொம்ப முக்கியம். இந்த நம்முடைய கலாச்சாரத்தில் சட்டத்தினால ஒருத்தர் சரி தவறு சொல்கிறாங்கன்றது ரெண்டாவது. ஆனால் சமுதாயத்தினால ஒருத்தருக்கு அவமானம் நேர்ந்துடக்கூடாது. இங்கே இந்த அவமானம், மானம், கௌரவம் இதெல்லாம் தான் இங்கே முக்கியம் இந்த கலாச்சாரத்தில். இப்போ இந்த ஆப்பிரிக்கன் கல்ச்சர் என்று சொல்லப்படுகிற அந்த இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயம் அல்லது பவர், வல்லமை அங்கே, அதனால தான் அந்த இடங்களில் இந்த அற்புத அடையாளங்கள், பேய் பிசாசுகள் இவைகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. இந்த கலாச்சாரத்தில் இருக்குதானா இங்கேயும் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குதானா அமெரிக்காலையும் இருக்குது. 3 கலாச்சாரமும் 3 வகையான எண்ணங்களும் எல்லா இடங்களும் இருக்குது. ப்ரிடாமினண்ட்டாக அவர்களை உந்தி தள்ளுகிற, அவர்களுடைய சமுதாயத்தை நடத்துகிற விஷயம் எதுன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. ஆனால் எழுதப்பட்டது இந்த வேதாகமும் இந்த சுவிசேஷம் இதெல்லாம் எழுதப்பட்டது மத்திய கிழக்கு தேசத்தில் இருந்தாலும் கூட, அதாவது ஹானர் அண்ட் ஷேம் கல்ச்சர், மகிமை, வெட்கம், கனம், இதை பெருமையாக, இதை முக்கியமாக வைத்திருக்கிற ஒரு கலாச்சாரத்தில் உண்டான ஒரு விஷயம் இது. வேதம் முழுவதுமே இந்த கலாச்சாரத்தில் எழுதப்பட்டது. இங்கே ஆதாம் பழத்தை சாப்பிட்ட போது அவன் வெட்கமடைந்தான், பயமடைந்தான், இதான் போட்டிருக்குது. ஐயையோ தப்பு பண்ணிட்டோமே நம்ம நினைக்கல, நிர்வாணம் ஆயிட்டோமே அப்படிங்கிற வெட்கம், பயம் இதெல்லாம் தான் தன்னை ஒழித்து கொண்டான். அவன் கேஸுக்கு வரல, கேஸ் போடலை. இதுக்கு ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த சுவிசேஷம் கான்ஸ்டன்டைன் மூலமாக அது ஒரு மதமாக மாறின பிறகு வெஸ்டர்னைஸாக ஆக்கப்பட்டது. மேற்கு நாடுகள் தான் அவர்கள் வளர்ச்சி பெற்றதுனால மொழிபெயர்ப்போ இந்த வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. கல்லூரிகள் அவர்கள் தான் உண்டாக்குனாங்க. இதுக்கு கமெண்ட்ரி அவங்க தான் எழுதுனாங்க, இங்கே உள்ளவங்க எழுதலை. இதுக்கு கமெண்ட்ரி எழுதுனதோ, இந்த வேதாகமத்துக்கு சாப்டர் பிரித்ததோ, வசனம் போட்டதோ எல்லாமே மேற்கு உலகத்தை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் கண்ணாடி வழியாகத்தான் வேதாகமம் இன்டர்பிரட்டேஷன் பண்ணப்பட்டது, மொழிபெயர்க்கப்பட்டது மாத்திரமல்ல, விளக்கம் கொடுக்கப்பட்டதும் கூட, கல்லூரிகள் அமைக்கப்பட்டதும் கூட அவர்களுடைய கண்ணாடி வழியாக அமைக்கப்பட்டதுனால ஏராளமான சிக்கல்கள் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு கூட
நாம் பேசுகிற இந்த விஷயங்கள் இந்த உலகத்தில் பென்டெகாஸ்டல் அல்லது இந்திய தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானவர்கள் லாட்டின் வியூ தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த லாட்டின் வியூ என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பாவம் என்பது தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற ஒரு குற்றம், மாரல் இஷ்யூ. ஸோ குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற ரீதியில் இது தண்டனைக்குரிய குற்றமாகவும், ஆகவே தேவன் மனிதர்களை தண்டிக்க ஆயத்தமாக இருந்தார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே மரித்தது இந்த தண்டனைக்கான பரிகாரம் என்ற ரீதியிலே அது பார்க்கப்பட்டதுக்கு காரணம் வேதத்தில் அப்படி இருக்கிறதுனால இல்லை. வேதம் மேற்கு உலகத்தினுடைய கண்ணாடி வழியாக, வெஸ்டர்ன் வேர்ல்டினுடைய கண்ணாடியின் வழியாக மொழிபெயர்க்கப்பட்டதுனாலே, புரிந்து கொள்ளப்பட்டதுனாலே அவர்களுக்கு அது லீகலிசமாக தெரிகிறது, அது சட்டபூர்வமான விஷயமாக தெரிகிறது. ஆனால் இன்றைக்கும் கூட ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்று சொல்லப்படுகிற ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் இருக்குது. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்னு ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சில கொள்கைகள் வித்தியாசமானதாக இருக்கிறது. அவர்கள் இந்த சுவிசேஷத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா சட்டபூர்வமானதாக பார்க்கலாம். அவங்க ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிரீக் சர்ச் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த சின்ன வியாதியாக பார்க்கிறார்கள். அதாவது மீறுதலினால் உண்டாகிறது பாவம் அப்படின்னு சொல்லி, இப்போ மீறும் பொழுது ஒரு நீதிபதி இருக்கிறார். அந்த நீதிபதி இந்த மீறினவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லது இந்த தண்டனையை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும். அந்த காரணமாக அந்த மன்னிப்பை இவர் சார்பாக எடுத்து வாதாடுவதற்கு ஒரு வக்கீல் வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே வக்கீலாக காட்டப்படுகிறார். பட் we don't need a lawyer, we need a doctor என்கிறது இன்னொரு பார்வை. ஏன்னா இந்த பாவம் என்பது அது நான் செய்கிற திமிருனால, நான் ஏதோ அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று செய்கிறதாக அல்ல, நான் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். பாவம் என் வாசற்படியில் படுத்திருக்கிறது, அது என்னை ஆண்டு கொள்கிறது. ஒரு சிங்கம் என்னை கடிச்சிருது, அந்த கடிச்சது நான் போய் ஏன் நீ வந்து சிங்கத்திட்ட போன அப்படின்ற கேள்வி இல்லை. இங்கே இவர் செய்தது குற்றம், இவர் சிங்கத்தினத்தில் போனார், அது குற்றம் அப்படி இல்லை. நானே பரிதாபத்துக்குரியவன் ஆயிட்டேன். இந்த சிங்கத்தினத்திலிருந்து என்னை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த சிங்கம் தான் பிரச்சனை, இப்போ நான் பிரச்சனை இல்லை. இப்போ பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் அதுக்கு கீழே மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி கொரோனா வைரஸ்னால் நான் பாதிக்கப்பட்டால் என்னை சட்டப்படியாக குற்றவாளியாக தீர்க்க முடியாது. நீ எப்படி போன, மாஸ்க் இல்லாமல் போனியா, யார்கிட்ட பேசின, நீ ஏன் அவன்கிட்ட போய் பேசின, அதனால தானே உனக்கு இது வந்துச்சு, அப்படி சட்டப்பூர்வமாக இதை அணுக முடியாது. எப்படியோ வந்துருச்சு இது, இப்போ நான் விடுதலை ஆகணும், எனக்கு ஏதாவது ஆக்சிஜன் வச்சு என்னை காப்பாற்றி ஆகணும். அப்போ எனக்கு ஒரு லாயர் தேவையில்லை, எனக்கு ஒரு ஹீலர் அல்லது எனக்கு ஒரு டாக்டர் தேவை. இந்த பாவத்தை ஒரு மாரல் இஷ்யூவாக பார்க்காம பாவத்தை என்னைக்கு சிக்னஸாக பார்க்க கற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார் என்பதற்கான பெரிய படம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதை குறித்து தொடர்ந்து நாம் பேச போகிறோம். ஒருவேளை ஈஸ்டர் வரைக்கும் அல்லது ஈஸ்டரை கடந்து கூட அது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் சுவிசேஷம், இதுதான் பேசிக்கிட்டே இருக்கணும். இதை பேசிக்கிட்டே இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறது மூலமாக தான் உள்ளம் சுகமடைஞ்சு நாம் உண்மையிலே எதற்காக உண்டாக்கப்பட்டோமோ, எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தாரோ, எதற்காக சிலுவைக்கு போனாரோ, எதற்காக ரத்தம் சிந்தினாரோ அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம வேற ஒரு கதையில் நம்முடைய உள்ளத்தை நிறைத்து வைத்திருக்கிறதுனால இங்கிருந்து எப்போ நம்ம போக போகிறோமோ அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு இடம், ஒரு பரலோகம், அந்த இடத்துல வந்து தங்கத்தில் நடப்போம். அது வரைக்கும் இங்கே கஷ்டம்லாம் பட்டு இங்கே வாழ்கிற மாதிரியே வாழுவோம். அடிக்கடி மன்னிப்பும் கேட்டுப்போம், அடிக்கடி பாவ அறிக்கை பண்ணுவோம், மன்னிப்பும் கேட்டுப்போம். அப்படி கேட்டு இந்த மன்னிப்பெல்லாம் ஏன் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான். இப்போ பாருங்களேன், சப்போஸ் பரலோகன்றது ஒன்று கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னு சொல்லி சொன்னால், அல்லது அதை நீங்கள் நம்பிட்டீங்கன்னு சொன்னால், அதில் அதை நம்புறவங்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே அவங்க எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்கறது இல்லையே. நமக்கு அது இருக்குதுன்னு நம்ம நம்புறதுனால தான் ஐயோ செத்து போயிட்டா இங்கே கஷ்டப்பட்டதோட பரவாயில்ல, ஏன்னா இங்கே ஒரு 60-70 வருஷம் தான் கஷ்டப்பட போகிறோம். ஆனால் நரகம்ன்றது நித்தியமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்க போது,
இந்த 70 வருஷம் செய்கிற தப்பில் நாம் போய் மாட்டிக்கிட்டு நித்தியமாக கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஆகவே நாம் இங்கே இருக்கும்போது எப்படியாவது மன்னிப்பை கேட்டு தப்பிச்சிட முடியுமான்னு பார்க்கலான்னு ஒரு முயற்சியில் இருக்கிறோம். நமக்கு அப்படிலாம் மன்னிப்பு கேட்டாலும் இன்னும் நிச்சயம் இல்லை. அது அவர் கையில் தானே இருக்குது. யாரை பரலோகத்துக்கு அனுப்புறது, யாரை நரகத்துக்கு அனுப்புறதுன்ற அவர் கையில் தானே இருக்குது. ஆகவே நம்ம ஒரு நிச்சயமில்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். என்ன தான் இயேசுவை நம்பிட்டேன்னு சொன்னாலும் ஒரு பயம் இருக்க தானே செய்யுது நமக்கு. ஒருவேளை நரகத்துக்கு போயிடுமோன்னு. அதில் வேறு அடிக்கடி இடையில பிரசங்கம் வேறு பண்ணிடுறாங்க, நீங்களாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுவீங்கன்னு. அங்கே ஆச்சரியங்கள் காத்திருக்குது. யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் போகலை, யாரெல்லாம் போக மாட்டான்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒவ்வொரு வாரமும் பயமுறுத்தப்படுகிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது இங்கே இந்த பூமியில் வாழும் பொழுது ஒரு வியாதியஸ்தன் சுகப்படுத்தப்பட வேண்டியது போல இந்த பாவத்தை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் மார்க்கில் பார்க்கிறோம். அது என்ன அந்த பாவம் என்பது என்ன, எப்படிப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லப்பட்டிருந்தார்கள், எப்படி இந்த பாவிகள் எப்படி ஒதுக்கப்பட்டிருந்தார்கள், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அதுதான் அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கு 1:40. இவர் பல வகையான வியாதிகளை சுகமாக்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாதியை மார்க் எடுத்து எழுதுகிறார் 1:40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். தொடர்ந்து நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை தான் மார்க்கில் கீழே பார்க்கிறோம். நம்ம இந்த குஷ்டரோகி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாவி. இவன் செஞ்ச பாவமோ, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமோ, சந்ததி பாவமோ, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற பாவமோ, என்னமோ இவனுக்கு குஷ்டரோகம் வந்திருக்குது. ஆகவே இவன் பாவி என்று அவன் ஒதுக்கப்படுகிறான். ஆனால் இயேசு அதை அந்த வியாதியஸ்தன் என்ன வந்து கேட்குறான் தெரியுமா? உமக்கு சித்தமானால் என்னை மன்னியும்னு கேட்கல, உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும்னு கூட கேட்கல, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு கேட்குறான். என்னை சுத்தமாக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு சித்தம் உண்டு, சுகமாக இல்லை, சுத்தமாகு. ஏன்னா இந்த வியாதியையும் இந்த பாவத்தையும் அவர்கள் ஒன்றாக பார்த்தார்கள். நாம் அதை தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கிறோம். ஆனால் வேதம் சுகமாக்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கிறது. பாவம் இருதய சம்பந்தப்பட்டது, அது சுகமாக்கப்பட வேண்டியது. இதுதான் இந்த நாளில் நான் வலியுறுத்த விரும்புகிற ஒரு விஷயம். பாவத்தினால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ரட்சிப்புனா என்ன, அல்லது த எசன்ஸ் ஆஃப் சால்வேஷன் இஸ் ஹோலினஸ், பரிசுத்தம் அப்படின்றத பார்க்குறோம். பரிசுத்தம் அப்படின்னோடனே மறுபடியும் நம்ம அந்த பரிசுத்தத்தை பற்றி நான் பேசலை. அது பரிசுத்தம்னு சொன்னாலே ஒரு அதிர்வுகள்லாம் உண்டாகும் இல்லையா? அது என்ன பரிசுத்தம்? பரிசுத்தத்துக்கு நிறையா காரியங்கள் சொல்கிறாங்க. பரிசுத்தமாக வாழணும். ஆங்கிலத்தில் ஹோலினஸ் அப்படின்னு இருக்கு. பல சமயங்களில் இந்த லீகலிசம் என்று சொல்லப்படுகிற நியாயப்பிரமாணத்தினால் வாழ விரும்புகிறவர்கள், அல்லது நாங்கள் தான் சரியாய் வாழ விரும்புகிறோம் என்று சொல்லுகிற அந்த லீகலிஸ்ட் சட்டப்பிரமாணர்கள் இருக்காங்க இல்லையா, எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கிறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க போடுகிற முக்காடுக்கு பேர் தான், தங்களை மறைத்து கொள்ளுகிறதற்கு ஒரு பெயர் தான் இந்த பரிசுத்தம் என்பது பயன்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய முகமூடி இந்த பரிசுத்தம். நாங்கள் அதை தொட மாட்டோம், நாங்கள் இதை செய்ய மாட்டோம், அதை சாப்பிட மாட்டோம், இவர்களோட பழக மாட்டோம், இதெல்லாம் பார்க்க மாட்டோம், இதெல்லாம் தொட மாட்டோம், ஏனென்றால் நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறது தான் இங்கே பிரச்சனை. இதெல்லாம் பரிசுத்தம்னு சொல்லலை. ஹோலினஸ் மீன்ஸ் ஹோல்னஸ், முழுமையாக இருப்பது தான் பரிசுத்தம். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்ன்றதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் பாவம் செய்யாமல் இருக்கிறது போல நீங்களும் பாவம் செய்யாமல் இருங்கள்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அவர் என்னமோ பாவத்தை மேற்கொண்டு வாழுகிற மாதிரியும் அதுபோல் நாம் பாவத்தை மேற்கொண்டு வாழணும், அதுதான் பரிசுத்தம் நினச்சிக்கிட்டோம். அதாவது பாவத்திற்கு எதிர்வதம் பரிசுத்தம் நினச்சிக்கிட்டோம். பாவம் என்பது நமக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, பரிசுத்தம் என்பது அந்த பாதிப்பிலிருந்து சுகமடைந்த பிறகு ஏற்படுகிற ஒரு விஷயம். இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை தான் பாவம்னா அதை சுகமாக்கின பிறகு இந்த இடம் சரியாகி விடுகிறதே, இது பரிசுத்தமாக கருதப்படுகிறது. ஹோல்னஸ்
இஸ் ஹோலினஸ். நாம் முழுமையடைந்தவர்களாக இருக்கிறோமா? எந்த பாதிப்பும் இல்லாதவர்களாக இருக்கிறோமா? அதுதான் இந்த குஷ்டரோகம் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். இந்த குஷ்டரோகம் வரும்பொழுது இந்த கைகளெல்லாம் உறுப்புகள்லாம் அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். வேறு மாதிரியான விளைவுகள்லாம் சரீரத்தில் ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஆனால் சுத்தமாக என்று சொல்லும் பொழுது அவன் முழுமை அடைகிறான். 42வது வசனம், இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். இந்த சுத்தம் இருக்கு இல்லையா, இதுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறதுனால் ஏற்படுகிற விளைவாக வேதாகமம் காட்டுகிறது. இயேசு நம்மை தொடுவதின் நிமித்தமாக உண்டாகிறது. அது வரைக்கும் எப்படி இந்த குஷ்டரோகி ட்ரீட் பண்ணப்பட்டிருந்தான்னா, சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவனாக, யார் தங்களை பரிசுத்தவான்கள் என்று கருதுகிறார்களோ அவர்கள் மூலமாக புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான். அவன் சர்ச் பக்கம் வரக்கூடாது, தேவாலயத்து பக்கம் வரக்கூடாது, தேவாலயத்துக்குள்ளே போயிடக்கூடாது, ஜனங்க வரும்போது கத்தணும். ஏன்னா இது பரவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. பரவிடுமோன்ற பயம் யாருக்கு இருந்தது? ரொம்ப பரிசுத்தவான்களாக நினச்சிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு இருந்தது. ஒரு பிரிவினர் இருக்காங்க, அவங்க உபவாசம் இருக்கும்போது யாரும் அவங்கள தொடக்கூடாது அப்படி நினைக்கிறாங்க. ஒரு முறை நான் ஒரு கூட்டத்தில் தெரியாமல் தொட்டுட்டேன், அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அதாவது அவங்களுடைய உபவாசத்தினுடைய அந்த இதையே நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அவங்க உபவாசம் இருந்து எதற்காக உபவாசம் இருந்தார்களோ, அந்த உண்ணா நோன்பு இருந்தார்களோ, அதையே நான் கலைச்சி விட்டுட்டேன் தொட்டதுனால. இதெல்லாம் தான் இந்த லீகலிசம் பீப்புளினுடைய பிரச்சனை. நான் பரிசுத்தர், நீ பாவி அப்படி சொல்கிறதுனுடைய பிரச்சனை. இயேசுவினுடைய காலத்தில் பரிசேயர்கள் இருந்தாங்க. அந்த பரிசேயர்கள் தான் பரிசுத்தத்தை குத்தகைக்கு எடுத்துக்கிட்டவங்க. நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள்னு சொல்கிறவங்க. அவங்க அந்த எழுத்தின்படி நடக்கிறவர்கள். இந்த எழுத்தின்படி நாங்கள் இதை தொடமாட்டோம், இந்த எழுத்தின்படி நாங்கள் இதை செய்ய மாட்டோம். அவங்களுக்கு தெரியும் யாரை தொடக்கூடாது, எதை தொடக்கூடாது, எந்த நாள் ரொம்ப முக்கியம், எந்த நாள் முக்கியம் இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும். அதனால் அவர்களுடைய வேலையே மக்களை கட்டங்கட்டி புறக்கணிக்கிறது தான். எவ்வளவு தூரம் மற்றவர்களை புறக்கணிக்கிறார்களோ அவ்வளவு இவர்கள் தங்களை மேன்மை உள்ளவர்களாக கருதி கொண்டார்கள். அவர்கள் ப்ரூஃப் பண்ணுவாங்க தாங்கள் சுத்தம் உள்ளவர்கள் என்பதை, அல்லது தாங்கள் பரிசுத்தவான்கள் என்பதை ப்ரூஃப் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், எவ்வளோ வைராக்கியம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அதுலேருந்து வந்தது தான் இந்த ஓய்வு நாளில் எச்சு துப்பாமலாம் இருக்கிறது. அதாவது அவ்வளோ வைராக்கியமாக இருப்பாங்க. சில இடங்களில் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் ஆழமான உபதேசங்க அப்படிம்பாங்க. நான் சிரிச்சுப்பேன், என்னது ஆழமான உபதேசம்? எது ஆழமான உபதேசம்? யார் வீட்டுக்கு போகக்கூடாது, எதை தொடக்கூடாது, இப்படி சொல்கிறதெல்லாம் ஆழமான உபதேசம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது கஷ்டமாக ஏதாவது சொல்லிட்டா அதை ஆழம்னு புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை தொடுவதின் மூலமாக பரிசுத்தம் என்றால் என்னவென்று காண்பித்தார். தொடாமல் இருக்கிறதில்ல பரிசுத்தம். தொடும் பொழுது நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறீர்களே, நீங்கள் தான் முழுமையானவர்கள். இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை செய்தார். 3 காரியம் பரிசேயர்களால் போதிக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், யூதர்களுடைய அந்த மதத்தில் பிணத்தை தொடக்கூடாது, மரித்து இருக்கிற ஒரு சடலத்தை தொடக்கூடாது. 2வது, சூதக ஸ்திரியை, இரத்தப்போக்குள்ள ஸ்திரியை தொடக்கூடாது. முக்கியமாக முதலாவது குஷ்டரோகியை தொடக்கூடாது. ஆனால் இயேசு குஷ்டரோகியை தொட்டார். ஒரு வாலிபன் மரித்து போயிருந்தான், அவன் பாடையை தொட்டார். இங்கே ஒரு சூதக ஸ்திரீ தன்னை தொடும்படி அனுமதி கொடுத்தார். 3ஐயும் அவர் செய்கிறார். இந்த 3ம் நியாயப்பிரமாணத்தில் முற்றிலுமாக விளக்கப்பட்ட ஒன்று, செய்யவே கூடாது. ஆனால் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அதனால் இவர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள், இவர்கள் தீட்டாகி விடுவார்கள், இவங்களுக்கு குஷ்டரோகம் பரவிடும். அந்த சாவினுடைய கிருமிகள்லாம் இருந்திருக்கும் அந்த இதில், அந்த இது இவங்க மேலே தொற்றுரும். ஸோ ஹைஜீனிக் ரீசனாக இருந்தாலும் சரி, மாரல் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, ரிலீஜியஸ் பர்பஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்திற்காக தொடக்கூடாது என்று வைத்திருந்தார்கள்.
ஏன்னா தொட்டால் இவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க. ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இவங்க முழுமையாக இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து முழுமையாக இருந்தபடினால, அவர் ஹோலாக இருந்தபடினால, தொட்டதுனால இவர் பாதிக்கப்படலை. அங்கே சுகம் உண்டாகுது, அங்கே ஜீவன் உண்டாகுது, அங்கே சுத்தம் உண்டாகுது. இதுதான் அவர் வெளிப்படுத்துகிற ஹோலினஸ். பரிசுத்தம் அப்படிதான் உண்டாகுது. சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்களை தொடுவதின் மூலமாக, அந்த கம்பேஷனேட் மூலமாக, அந்த கைண்ட்னஸ் மூலமாக உண்மையான பரிசுத்தம் என்றால் என்ன, உண்மையான சுகப்படுத்துதல் என்றால் என்ன என்பதை இயேசு வெளிப்படுத்தினார். இவ்வளவுதான் செய்தி. இந்த உலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு குறிப்பிட்ட இந்த உலகத்தில் பலசாலிகள்லாம் சேர்ந்து பலவீனர்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. அதனால தான் பவுல் எழுதுகிறார், பலவீனரை தாங்குங்கள். இந்த உலகம் பலசாலிகளுக்குரியதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து யாரால் அவர்கள் ஒதுக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை போய் தொடுகிறார், அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இதன் மூலமாக சுவிசேஷம் பரம்பிற்று. 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த விஷயங்கள்லாம் முடிந்த பிறகு அவர் போய் வீட்டில் உட்காந்துருப்பார். அங்கே வீட்டில் ஜனங்க கூடிடுவாங்க. ஜனங்க கூடும்போது திமிர்வாதக்காரன் ஒருத்தனை உள்ளே இறக்குவாங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து, நல்ல ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து இறக்குவாங்க. இறக்கும்போது அவர் சொல்லுவார், 5வது வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போது உடனே இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இது எப்படி தேவதூஷணம் அப்படின்றாங்க. இவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கும்போது இவங்க கேட்காமலே இயேசுவே பதில் சொல்கிறார் அவங்களுக்கு. 8வது வசனம் 9வது வசனம், அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இவங்களுக்கெல்லாம் இவனை எழுந்து நடக்க பண்ணுறது கூட பெரிய விஷயமா தெரியல. ஒரு வியாதியஸ்தனை எழுந்து நடக்கிறது பெரிய விஷயமா தெரியல. உன் பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் பெரிய விஷயமா தெரியுது. ஆனால் இயேசு சொல்கிறார், இதுதான் ரொம்ப சிம்பிள்ன்றார். எது? பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறது தான் சிம்பிள். அது யார் வேணால் செய்ய முடியும். நீங்கள் ஒரு ஆளை எழுந்து நடன்னு சொல்லிட முடியுமா? எழுந்து நடன்னு சொன்னால் அவன் எழுந்து நடந்துருவானா? ரொம்ப ஈஸியான விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன்றாரு. அதுக்கப்புறமா தான் சொல்கிறாரு, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த பாவத்தை ஒருத்தர் மன்னிக்கணும் அல்லது ஒரு பாவி மன்னிக்கப்படணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. சாதாரணமாக ஒருத்தர் தீட்டுப்பட்டாலே அவங்க போகணும், அங்கே அந்த கிடாரி சாம்பல் எடுக்கணும், தண்ணியை ஊற்றணும், 7 நாள் ஒதுங்கி இருக்கணும், அப்படி ப்ராசஸ் இருக்குது. இவர் எல்லா ப்ராசஸையும் பைபாஸ் பண்ணுறாரு. எல்லா ப்ராசஸும் பைபாஸ் பண்ணிட்டு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு இது சொல்ல வேண்டித்தானே, பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்ல வேண்டித்தானேன்றாரு. அது ரொம்ப ஈஸியாக்கி விட்டுறாரு. எது கஷ்டம்? இது யாராலையும் செய்ய முடியாத நான் செய்ய போகிறேன், அது உங்களுக்கு பெருசாக தெரியல, இப்போ இதை சொன்னது தான் உங்களுக்கு பெருசாக தெரியுதா அப்படிங்கிறாரு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் பாவிகளா இல்லையான்றது எதில் தீர்மானிக்கப்படுதுன்னா, நீங்கள் மற்றவர்கள் எப்படி நடத்துறீங்கன்றதில் தான் தீர்மானிக்கப்படுது. How you are dealing with the people who are forgotten by the society, அல்லது யார் ஒதுக்கப்பட்டு வைத்திருக்கிறார்களோ, சமுதாயத்தால் பாவிகள் என்று ஒதுக்கப்படுகிறவர்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பதிலே உங்கள் பரிசுத்தம் விளங்குகிறது. அவங்களை விட்டு ஒதுங்குவதனால் உங்கள் பரிசுத்தம் விளங்கலை. அதுதான் இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், நாங்கள் யார்கிட்டலாம் பேசாமல் இருக்கிறோம், யாரெல்லாம் தொடாமல் இருக்கிறோம், அவர்களோடு நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படி சொல்லி ஒதுங்கிக் கொள்வதன் மூலமாக உங்கள் பரிசுத்தம் பாதுகாக்கப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இயேசு தன்னோட ஊழியத்தில் அப்படி ஒரு நாளும் ஒருத்தரையும் ஒதுக்கலை. ஆனால் இயேசுவினுடைய சரீரம் என்று சொல்லுகிற நாம், இயேசுவினுடைய சரீரமாகிய சபை என்று சொல்லுகிற நாம் ஒதுக்குகிறத தான் இன்னுமே வேலை செஞ்சிட்ருக்கோம். யாரெல்லாம் ஒதுக்கலாம், யாரெல்லாம் பாவிகள்னு பேர் கொடுக்கலாம். நமக்கு மன்னிக்கிற அதிகாரம் இருந்தால் கூட மன்னிக்க மாட்டேன்றோம். நம்ம சுகப்படுத்துறதுல முக்கியம் செலுத்துகிற மாதிரி இந்த பாவத்தை மன்னிக்கிறதுல ஏன் முக்கியம் செலுத்தலை?
ஏன் சில பேரை கட்டம் கட்டி வைக்கிறோம்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எப்போ முழுமை அடைவீர்கள் என்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை தொடும் பொழுது, பாதிக்கப்பட்டவர்களை தொட்டு நீங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால். அதாவது இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம ஏன் மற்றவர்களிடத்தில் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை போய் நம்ம சந்திக்கிறது இல்லை, ஏன் அவங்களோட பழகிறது இல்லைன்னா, நம்மளை பற்றி இவங்க என்ன நினச்சிப்பாங்களோன்னு சொல்லிடுவாங்களே. பனைமரத்துக்கடியிலேருந்து பாலை குடித்தா கூட அது கள்ள குடித்தான்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம பனைமரத்துக்கு அடியில் போய் பாலை குடிக்க வேண்டாம் அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த பனைமரத்துக்கு அடியிலேருந்து நான் பால் தான் குடிச்சிருக்கிறேன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுதுன்னா, நீங்கள் என்னை சிலுவையிலே அடித்தாலும் சரி, நீங்கள் என்னை கொன்னே போட்டாலும் சரி, இது சரி, இது தேவனுக்கு பிரியம் என்று எனக்கு தெரியுமானால் நான் அதனால் பாதிக்கப்பட மாட்டேன். நான் கண்டிப்பாக கல் குடிக்க போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியுமா? நான் எங்கே நின்று பால் குடித்தா உங்களுக்கு என்ன? இப்போ நிறைய நேரத்தில் நம்மளே ஏன் பயப்படுறோன்னு சொன்னால், நம்ம போனால் நம்ம பாதிக்கப்பட்டுருவோமோ நம்மளே யோசிக்கிறோம், இவங்களோட பழகணும் அது மாதிரி ஆகிடுவோமோன்ட்டு. இல்லை, வி ஆர் இன்ஃப்ளூயர்ஸ். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குமானால் நாம் அவங்கள பாதிக்கப்பட மாட்டோம். இதுதான் சிக்கலிங்க. சில பேர் அப்படி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை காப்பாற்ற போகிறோம்னு சொல்லி தங்களையும் கரைப்படுத்தி கொடுக்குறாங்க இல்லையா? அதுதான் இங்கே பிரச்சனையாகிடுது. ஆனால் இயேசு தொட்டார், அவர் பாதிக்கப்படலை, அவர்கள் தான் சுகமானார்கள். நாம் எப்பொழுதுமே டிஃபென்சிவாகவே இருக்கக்கூடாது. அப்படியே நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அஃபென்சிவில் போகணும். என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறதில்லை. நாம் அஃபென்சிவில் போகும்போது தான் நாம் யாரை மற்றவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக பாவிகளாக கருதுகிறார்களோ அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது, அவர்களை தொடும் பொழுது, அவர்களுக்கு சுகத்தை கொண்டு வரும் பொழுது உலகம் சுகம் பெறுகிறது, உலகத்தை சுகமாக்குகிறோம். அப்படிப்பட்ட சுவிசேஷம்தான் இயேசு நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிற சுவிசேஷம். அதாவது யார் பாவிகள் என்று சொல்லுகிற சுவிசேஷத்தை நாம் கொண்டிருக்கவில்லை. இதெல்லாம் நம்புனீங்கன்னா நீங்கள் பரிசுத்தவான், இதெல்லாம் நம்புனீங்கன்னா நீங்கள் பாவிகள், இப்படிலாம் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் பரிசுத்தவான், இப்படிலாம் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் பாவிகள் என்று சொல்வதற்காக இந்த வேதாகம் கையில் கொடுக்கல. சில பேரை பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னா அப்படியே ஆடிடுவோம். நம்ம எல்லாம் அப்படியே உள்ளத்துலலாம் சும்மா தும்மு. அதுவும் நீங்கள் ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்காந்துட்டிங்கன்னா இருதயமே வெடிச்சிடும். அந்த அளவுக்கு பாவத்தை சுட்டி காட்டி, பாவிகளை சுட்டி காட்டி பேசிடுவாங்க. அது உங்கள் வேலை இல்லைன்னு சொல்கிறார், அவ்வளோதான். உங்கள் வேலை அவனுக்கு எவ்வளோ பெரிய குஷ்டரோகம் இருக்குதுன்னு சொல்கிறது இல்லை. உங்கள் வேலை அவர்கள் எத்தனை நாள் தூரமாக இருக்கணும், எவ்வளோ தூரத்தில் நடக்கணும், எது பக்கத்தில் வரக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படி சொல்கிறது இல்லை. தொட்டு சுகமாக்குகிறது உங்களுடைய வேலை என்பதை இயேசு காண்பித்து போயிருக்கிறார். அதை செய்ய முடியலன்னா இதையும் செய்யக்கூடாது, அமைதியில் உட்காந்துருக்கணும். இதை செய்ய முடியும்னா, அவனை தொட முடியும் என்றால், பயப்படாமல் அவனை தொட முடியும், சுகப்படுத்த முடியும் என்றால், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தரிப்பதற்காக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வெறும் குஷ்டரோகத்தை போய் தொடர்றதை பற்றி நான் பேசலை. எந்த விதத்திலேயும் சில பேரை நீங்கள் பாவிகள் என்றும் ஒதுக்கப்பட்டவர்கள் என்றும் ஒதுக்குகிறோமே, அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இருதயம் நமக்கு சுகமாகிறது என்பதை நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து சந்திப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த லீகலிசத்திலிருந்து, இந்த பரிசேயத்துவத்திலிருந்து எங்களை விடுதலை செய்கிறதற்காக நன்றி. அதிலே நாங்கள் சுகமாகிறது நிமித்தமாக உம்முடைய சீஷர்களாக உம்முடைய சுகமாக்குகிற சுவிசேஷத்தை பிரித்து வைக்காமல், காயப்படுத்தாமல், மற்றவர்களை ஒதுக்காமல், அவர்களை சுகப்படுத்துகிற, சேர்த்து கொள்ளுகிற, அணைத்து கொள்ளுகிற, தொடுதலையே உணராத அந்த குஷ்டரோகியை பிறந்ததிலிருந்து ஒருவேளை அவன் குஷ்டரோகத்தில் மாட்டிகிட்டு இருந்தால் அவனை யாருமே தொட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தொடும்பொழுது அவன் ஒரு மிகப்பெரிய சுகத்தை உணர்ந்தானே. அதுபோல சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை, கீழானவர்களை, பலவீனமானவர்களை, மோசம் என்று மற்றவர்களால் தவிர்க்கப்பட்டவர்களை தொடும்படிக்கு தைரியத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களோடு பழகுவது நிமித்தமாக அவர்களால் நாங்கள் பாதிக்கப்படாமல், நாங்கள் அவர்களை பாதித்து தேவ ராஜ்யத்தினுடைய அன்பையும் சுவிசேஷத்தையும் அவர்களுக்கு கொண்டு போக எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து சந்திப்போம். நான் எழுதியிருக்கிற நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்கிற புஸ்தகம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாங்கி வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிற ஒரு புஸ்தகம். அது போக நீங்கள் ஒருவேளை பணப்பிரச்சனைகளில் இருப்பீர்களானால், பணத்தை கையாள தெரியாமல் கஷ்டப்படுவீர்களானால், கடனிலே இருப்பீர்களானால், செழித்திருங்கள் கடனில்லாத வாழ்க்கை என்கிற 2 புஸ்தகங்கள் இருக்கிறது. நீங்கள் வாங்கி வாசிப்பது நிமித்தமாக நீங்கள் கடனிலிருந்து வெளிவர முடியும்.
அதே போல் வெற்றியின் திறவுகோல் என்கிற புஸ்தகம் அநேக வாலிபருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை அந்த புஸ்தகம் செய்திருக்கிறது. வெற்றியின் திறவுகோல் என்கிற புஸ்தகம். அதே போல் சாதிப்பதற்கான சாவிகள் என்கிற புஸ்தகம் ஒரு துணை நூலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதாக கவிதைகளும் விசுவாச அறிக்கையும், நான் சனிக்கிழமை விசுவாச அறிக்கை, சாதிப்பதற்கான சாதக அறிக்கைன்னு போடுறேன் இல்லையா, அந்த சாதக அறிக்கையெல்லாம் அதில் தான் இருக்குது. அந்த புஸ்தகத்தையும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். முக்கியமாக ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், அந்நிய பாஷை குறித்து கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், அதற்கான புஸ்தகம் இருக்கிறது. நீதிமான் யார் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் வாங்கி வாசிப்பது நிமித்தமாக வேதாகமத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்க, இந்த கிறிஸ்தவ வாழ்வை வேறு ரீதியில் புரிந்து கொள்ள இவைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து யூடியூப்ஸ் பார்க்குறது, மற்றவர்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளுகிறது, இதில் நீங்கள் இந்த ஊழியத்துக்கு உதவும்படியாக கேட்கிறோம். நீங்கள் எங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால், இந்த செய்திகளை நீங்கள் ஒத்துக்கொள்கிறவர்களாக இருந்தால், இந்த செய்தி வேகமாக இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தால் நல்லாயிருக்குன்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படுமானால், உங்களுடைய காணிக்கைகளால், உங்களுடைய பணத்தினால் நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறோம்.